வீட்டில் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஒரு 40% வந்து ஹாட் வாட்டர் வச்சு குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போடுறோம். இதுதான் சிம்பிள் டிப்ஸு. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன இன்க்ரீடியன்ட்னா, உங்களுக்கு வந்து கடல மாவு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வந்து மிளகா பொடி, அப்புறம் உப்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து அரிசி மாவு. வேறு எதுவும் நீங்கள் போடவே கூடாது. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட், வேறு எதுவும் தேவையில்லை. அடிஷ்னலாக பெப்பர் போடுறனா பெப்பர் போட்டுக்கோங்க. அது தேவைப்பட்டா நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து மாவு நல்லா மிக்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து மிளகா பொடி, அரிசி மாவு, மிளகா பொடி ப்ளஸ் வந்து கடல மாவு 3மே வந்து பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா வந்து நீங்கள் வந்து இதிலே வந்து கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி போடுங்க. தண்ணி வந்து ஃபுல்லாக போட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக இல்லாமல் லூஸாக இல்லாமல் ஒரு மசால் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து வேணும். சிக்கன் சில்லி கலக்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து ரொம்ப லூஸாக கலக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து மசால் வந்து பின்னெட்டில் ஒட்டாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி கலக்கிக்கங்க. கலர் பவுடர் ஆப்ஷனல் தான். கலர் பவுடர் நீங்கள் கரெக்ட் பண்ணால் கலர் பவுடர் போடலாம். நம்ம கலர் பவுடர் போடல. ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கலர் பவுடர் அவாய்ட் பண்ணிடுங்க. டேரெக்டாக போட்டிங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் மிளகா பொடி சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்துடும். ஆல்மோஸ்ட்